இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 23, ஈகை, கொடை கொடுத்தல். குறள் எண் 228. ஈத்து உவக்கும் இன்பம் அறியார்கள் தாம் உடைமை வைத்து இழக்கும் வன்கணவர். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தாம் உடைய பொருளை ஈயாது வைத்து பின் இழந்து போம் அருளிலாதார். வறியார்க்கு வேண்டியவற்றை கொடுத்து அவர் உவத்தலான் அருளுடையார் எய்தும் இன்பத்தினை கண்டறியார் கொல்லோ என்கிறார். பெரும் உலகத்திலேயே எல்லாரும் இன்புற்று வாழ்வதையே கண்டு மகிழ வேண்டும். அப்படி மகிழ வேண்டும் என்றால் நம்முடைய அருளாளர்கள் அப்படி மகிழ வேண்டும் என்றால் அருளாளர்கள் தம்மிடம் உள்ள பொருளை பிறருக்கு கொடுத்து தாமும் இன்புற்று பிறரும் இன்புற்று வாழ்வதையே மகிழ்ச்சியாக கொள்ள வேண்டும். அப்படி இருப்பவர்கள்தான் அருளாளர்கள். மற்றவர்கள் அந்த பொருளை மற்றவர்களுக்கு கொடுக்காமல் ஈயாமல் அதை வைத்து பின்னாடி அந்த பொருள் யாருக்கேனும் பயன்படும், இவர்களுக்கு பயன்படாது, வேறு யாருக்கேனும் பயன்படும் என்பவர்கள் அதாவது உள்ள பொருளை கொடுத்து தங்கள் வாழ்வு முழுவதை பிறர்க்கென அளித்து மகிழ்கிறார்கள். அவர்கள்தான் அருளாளர்கள். அதாவது சில வன்மம் உடையவர்கள் அந்த இன்பத்தை காணாது தாம் ஈட்டிய பொருளை அப்படியே வைத்திருந்து பின் அந்த பொருள் இழந்து வருந்துகிறார்களே, அவர்களுக்கு இந்த இன்பத்தினை பற்றி தெரியாதோ என்கிறார். அதாவது பிறருக்கு கொடுத்து இன்பம் இரக்கம், பிறருக்கு ஈவதில் உள்ள இன்பம் இரக்கமற்றவர்களுக்கு தெரியாது போலும். அதாவது எவ்வளோ அற்புதமாக அவர் சொல்லியிருக்கிறார் பாருங்க. ஒவ்வொரு குறளையும் ஒவ்வொன்றையும் சொல்லிட்டு வரார் பாருங்க. அதில் தான் அவருடைய தனிச்சிறப்பு இருக்கிறது. அதாவது அருளாளர்கள் என்ன செய்கிறான்னா அந்த 1.25 வரியிலேயே அற்புதமாக சொல்லியிருக்காரு. ஈத்து உவக்கும் இன்பம் அறியார்கள். அதாவது பிறருக்கு ஈகையாக கொடுத்து உதவும் அந்த இன்பத்தை